இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா த்ரூ இன்டர்நெட்டில் மல்டிபிள் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதை கனெக்ட் பண்ணுற ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். எதுக்காக அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு டிவைஸ்க்கான ஐடி தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இப்போ 192.168.1.1 அப்படின்றது ஒரு ஐபி அட்ரஸ். அது 1.2 அப்படின்றது ஒரு ஐபி அட்ரஸ். 1.3ன்றது ஒரு டிவைஸோட ஐபி அட்ரஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் க்ரியேட் ஆகிற ஐபி அட்ரஸ். இது இல்லாமல் பப்ளிக் ஐஎஸ்பி கொடுக்குற ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுதான் யூனிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நெட்வொர்க் பண்ணி ஏர்டெல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏர்டெல் இன்டர்நெட்டுக்கு ஒரு ஐபி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஜியோவுக்கு ஒரு ஐபி இருக்கும். ஒரு மொபைல் டிவைஸ்க்கு அதுக்கு ஒரு ஐபி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இட் ஷுட் பி யூனிக். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் ஐஎஸ்பி அசைன் பண்ணக்கூடிய ஐபிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.